சுருங்க சொல்லல், விளங்க வைத்தல், நவிந்தோர் கிணிமை, நன்மொழி புலத்தல் அப்படின்னு நன்னூல்னு ஒரு இலக்கண நூல் இருக்கு. நீங்க பயப்படாதீங்க, இப்படியே தான் பூரா பேசுவார் போட்டிருக்கு. நீங்க அந்த படத்துல முத்துராமன் அவர் மகன் வேகமா உள்ள ஓடி வருவார். எம்ஆர் வாசல் நின்று கேட்பாரு, ஏடா ஓடி வர்ற? கடங்காரங்க விரட்டிட்டு வர்றாங்கப்பா அப்படிப்பாரு. உடனே எம்ஆர் சொல்வாரு, கடனை திருப்பி கேட்கிற நாய்ட்டு எல்லாம் ஏன் பணம் வாங்குற அப்படிம்பாரு. பாரதி சொன்ன மாதிரி கவலைப்படுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணுங்க. ஈனக்கவலை அப்படிப்பான் பாரதி. ஈனக்கவலை என்ன தெரியுங்களா? என்னாகுமோ என்னாகுமோ நினைச்சு பயப்பட. நான் உள்ள வர்றப்ப பலர் என்னை பார்த்துட்டு பேசாமல் இருந்தாங்க. ஏன்னா வழக்கமாக நான் வேஷ்டி சட்டையில் தான் வருவேன். இன்னைக்கு ஒரு படப்பிடிப்பில் இருந்து நேரம் அப்படியே வர்றேன். இப்போ விஜய் சேதுபதியினுடைய படம் அது. அதில் வழக்கப்படி கதாநாயகிக்கு அப்பாவாக நடிச்சிட்டு இருக்கேன். இப்போ தமிழ்நாட்டில் வாரம் அப்பா ஆகிறது நான் தான் நினைக்கிறேன். ஏதாவது ஒரு படம், ஏதாவது ஒரு நாடகம், ஒரு சீரியல் அதில் வந்துகிட்டே இருப்பேன். அன்னைக்கு நான் நண்பர் புத்தியா அவர்கள் கேட்குறப்ப நான் சொல்லியிருந்தேன், நான் வந்துடுறேன். சிவகுரு கேட்குறப்பே சொல்லியிருந்தேன், நான் ஷூட்டிங்லேருந்து நேரம் வர்றேன் அப்படின்னு. நான் அப்படி சொன்னதை நம்ப மாட்டேங்கிறதுக்காக அந்த ட்ரெஸ்ஸோடையே அப்படியே வந்துட்டேன். அதனால தான் வழக்கமாக வர்ற பாணியில் வரல. கொஞ்சம் தாமதமாக வந்ததுக்கும் என்னுடைய வருத்தத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சி நகைச்சுவை மன்றத்தை நான் துவங்கி வைத்தேன் என்று என்னுடைய மாணவர் சிவகுருநாதன் என்கிட்ட படித்தவர் ஒரு மாதம் படித்தார், வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் நான் ரிட்டையர்ட் ஆகலை. அவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதழியல் பயிற்சிக்காக நான் ஒரு மாதம் இங்கே வகுப்படுத்தேன். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலிருந்து நான் இதழியல் பட்டப்படிப்பு படிச்சிருக்கிறேன் 2 ஆண்டு காலம். பிறகு நான் ஆசிரியராக வந்தபோது என்கிட்ட 1 மாதம் படித்தார். எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 பேர் படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒரே ஒருத்தர் தான் என்னோடவே இணைந்து பயணப்பட்டவர். அந்த பெருமை சிவகுருநாதன் அவர்களுக்கு தான் உண்டு. சும்மா நல்லா கைதுட்டுங்களேன். 7 பேர் 8 பேரை தான் கைதுட்டுவாங்களா? மதுரை நகைச்சுவை மன்றம் இது 30வது ஆண்டு தொடங்கி கோவையிலையும் தொடங்கணும். முத்தியா அவர்களுக்கு தெரியும். நாகர்கோவில் தொடங்கி சென்னை வரைக்கும், அப்படி கூட சொல்லக்கூடாது. போன ஆண்டு எங்கே நான் நகைச்சுவை மன்றம் தொடங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் டாலஸ் நகரத்தில் டெக்சாஸ் மாநிலத்தில் தொடங்கினேன். சொன்னால் சொல்லிக்கோ, நாங்கள் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்காதீங்க. நீங்கள் அது இதில் போய் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி போடலாம், கேட்டுனீங்கன்னா. ஆக என்னுடைய வாழ்நாள் பூரா நான் விடாமல் நகைச்சுவை மன்றங்களை தொடங்கி வச்சுக்கிட்டே இருக்கேன் 1991 ஆனால் எனக்கு தெரிந்த வரையில் நான் தொடங்கி வைத்த மன்றங்களில் வெள்ளி விழா காணுகின்ற அளவிற்கு நடந்து கொண்டிருக்கின்ற ஒரே மன்றம் திருச்சி நகைச்சுவை மன்றம் தான். அதற்கு காரணம் அந்த பெருமக்கள். சொன்னார் பாருங்க சிவகுரு, என்ன அழகா இந்த கொரோனா நாட்கள் முழுவதும் அவருடைய பணி ஒப்பற்ற பணி. ஆன்லைனில் விடாமல் அவர் தொடர்ந்து, எனக்கு திடீர்னு சந்தேகம் வரும், ரொம்ப நல்லா இருந்தது உங்கள் பேச்சு அப்படின்னு எங்கே இருந்தாலும் ஒருத்தர் எனக்கு சொல்லுவார். இவர் எப்போ பார்த்தாரு எப்படின்னு நான் யோசிப்பேன். கீழே ஒரு குறிப்பு கொடுத்துருப்பார், சிவகுருநாதன் அனுப்பியிருந்தாரு அப்படிம்பார். இதுக்கு பேர் என்னன்னா ஆற்றுப்படுத்துதல்னு பேர். ஒன்றும் பயப்படாதீங்க, ஏதோ தமிழ் வாத்தியார் ஏதோ ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஆற்றுப்படுத்துதல்னா என்னன்னா, நாம் பெற்ற இன்பத்தை மற்றவருக்கு பகிர்ந்து தருதல். கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் ஆற்றிடை காட்சி உரளத் தோன்றி பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிவுரி சென்று பயனெதிர சொன்ன பக்கமும் சத்தியமா ஒரு வரியும் புரிஞ்சிருக்காது. சரியா? ஆமாண்ணா கைதட்டுங்க. கரெக்டு. இது தொல்காப்பியம், 3000 ஆண்டு பழைய தொல்காப்பியம் இலக்கணம். கூத்தர் புரியுதா இல்லையா? கூத்தாடுறவங்க. தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, கூத்து தெரியுது இல்லையா? 3000 வருஷமா அப்படியே இருக்கு. கூத்தரும் பாணர், பாணர்றவங்க பாடுறவங்க பாணர்கள். கூத்தரும் பாணரும். பொருணர்னா யாரு தெரியுங்களா? போல செய்பவனுங்க.
தமிழ்ல சொல்றதாருன்னா மிமிக்ரி ஆர்டிஸ்ட். சரியா? இப்ப புரிஞ்சிருக்கோம். போல செய்பவன்னா புரியாது, மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னா புரியும். கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் ஆற்றடை காட்சி அப்படின்னா ஆறுனா வழின்னு அர்த்தம். பொருள் பெற்றுக்கொண்டு வருகின்ற புலவர் குடும்பம் பொருள் பெறாம வழியில பசியோடு இருக்கக்கூடிய குடும்பத்தை பார்த்து, நாங்க பொருள் வாங்கிட்டோம், நீ பொருள் வாங்க போறதா இருந்தா போற பாதையை ஜிபிஎஸ் மூலமா காட்டுறாங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, அது மாதிரி இப்படி போனேன்னா ஒரு ஆறு வரும், தாண்டுனா ஒரு மலை வரும், தாண்டுனா ஒரு ஊர் வரும், அங்க ஒரு வள்ளல் இருக்கான், அவன்கிட்ட போய் கேளு, எங்களுக்கு கொடுத்த மாதிரி அவன் கொடுப்பான் அப்படின்னு தான் பெற்ற பெருவளத்தை மற்றவருக்கு அருள செய்கிற பண்பு 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழர்களுக்கு இருந்தது என்பதற்கு ஆதாரம் இந்த இலக்கண நூல் சொன்ன செய்தி. அதுபோல தான் பெற்ற இன்பத்தை, தான் தனக்கு கிடைத்த நல்ல செய்திகளை உலகம் முழுவதும் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கின்ற சிவகுரு போன்றவர்கள் இருப்பதனால்தான் நகைச்சுவை மன்றம் தொடர்ந்து நடைபெறுது. திருமிகு பாலமுருகன் ஐயா அவர்கள் தலைமை கற்றல் அதிகாரி, இபாக்ஸ் கல்லூரியுடைய தலைமை அதிகாரி, அவர் அருமையா சொன்னார். ஒரு பக்கம் வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, இன்னொரு பக்கம் வேலை தேவை அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு, ரெண்டையும் நாங்க இணைக்கிறோம் அப்படின்னார். உண்மையிலேயே இது சாதாரண வேலை இல்லைங்க, இதுதான் உண்மையிலேயே ஒரு செயல்பாடு, நல்ல செயல்பாடு. எப்படி அன்னதானம் பண்றோமோ, ஒரு தண்ணீர் பந்தல் வைக்கிறோமோ, அதுபோல வாழ்க்கைக்கு நீங்கள் ஒளியேற்றி வைக்கிறீர்கள், விளக்கேற்றி வைக்கிறீர்கள். அதான் முக்கியம். வேலை கிடைச்சிருச்சுன்னு சொன்ன உடனே எவ்வளவு சந்தோஷம் வரும் தெரியுமா நமக்கு? அதை வாங்கி தர்றாங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அதனாலதான் நீங்க தேவர் பிலிம்ஸ் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா முதல் காட்சி என்ன எடுப்பாங்க தெரியுங்களா? என்ன படமா இருந்தாலும் சரி, கதாநாயகம் ஓடி வருவாரு, பெரும்பாலும் எம்ஜிஆரா தான் இருப்பாரு. வெற்றி வெற்றி, எனக்கு வெற்றி கிடைச்சிருச்சு. உடனே கதாநாயகி வந்து எனக்கு தான் வெற்றி, இதான் முதல் ஷாட்டு. நான் அவர் 26-30 படம் எம்ஜிஆர் நடிச்சிருக்காரு தேவர் பிலிம்ஸ்ல. எல்லா படத்துலையும் இந்த முதல் செய்தி இருக்கும், வெற்றி வெற்றி, எனக்கு வெற்றி கிடைச்சிருச்சு. உடனே அவங்க வந்து எனக்கு தான் வெற்றி. இது எதுக்கு தெரியுங்களா? இப்படித்தான் தொடங்கணும். இங்க எனக்கு முன்பாக பேசிய நகைச்சுவை அரசி கோவையை சேர்ந்த சாந்தாமணி அம்மையார் அவர்கள் சொன்னாங்க இல்லையா, பெண்கள் நகைச்சுவை பேசுவது என்பது எவ்வளவு கடினமான காரியம். ஏன்னா அவங்க சிரிச்சா கூட நம்ம வைவோம், என்னத்துக்கு பல்ல காட்டுற அப்படின்னு நம்ம கேட்போம், வீட்டில் சிரிச்சா அப்படி சொல்லுவோம். அவர்கள் இன்றைக்கு பேச வந்திருக்காங்கன்னா அவங்க சொன்னாங்க பாருங்க, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகா எடுத்து சொன்னாங்க. அவர்களுக்கு என்னுடைய பாராட்டை சொல்லி, எங்க எல்லாத்தையும் ஒரு நூல்ல இணைச்ச பெருமை யாருக்கு உண்டு என்றால் அந்த ஒரு நூல், அந்த நன்னூல் நண்பர் முத்தையா அவர்கள் தான், மரபின் மைந்தர் முத்தையா அவர்கள். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வகையில், நான் பழகுகின்ற நண்பர்கள் வட்டத்தில் எனக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் உடனடியாக நான் வந்து அவர்கிட்ட ஃபோன் பண்ணுவேன். அது பெரிய புராணமாக இருக்கலாம், ராமாயணமாக இருக்கலாம், பாரதமாக இருக்கலாம், அப்துல் ரஹ்மான் கவிதையாக இருக்கலாம், கவிப்பேரர் வைரமுத்தினுடைய கவிதையாக இருக்கலாம், நேற்று வந்த புத்தகமாக இருக்கலாம், ஏன் இப்ப என்கிட்ட அறிவு என்னும் ஆயுதத்தை கொடுத்த புத்தகத்தை அந்த ஜவஹர் ஆறுமுகமுடைய புத்தகமாக கூட இருக்கலாம். எந்த புத்தகத்திலிருந்து எந்த செய்தியை கேட்டாலும் உடனே தயங்காது தருகின்ற ஆற்றல் கொன்ற ஒரு மாமனிதர் நம்முடைய மரபின் மைந்தன் முத்தியா. நான் இது வந்து உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை, அது நான் சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன். எனக்கு என்னுடைய தந்தையாருக்கு பிறகு நான் அப்படி ஒரு ஆற்றல் நான் அவர்கிட்ட பார்க்கிறேன். எங்க அப்பா எந்த நேரத்தில் இரவு 12 மணி கூட நான் அவர்கிட்ட ஏதாவது ஒரு சந்தேகம் கேட்டா ஒரு 2வது வினாடி அந்த வேகமாக சொல்லி கேட்டுவார். அதோட எனக்கு எப்படி சொல்லி கொடுப்பாருன்னா, படிக்கிறப்ப கேள்வி பதில் படிக்காத அப்படிப்பாரு. அப்புறம் அப்படி நான் கேட்பேன், புஸ்தகத்தை முழுக்க படிச்சுவிட்டு அப்படிப்பார், முழுக்க மனப்பாடம் பண்ண அப்படிப்பார். நீங்க நினைப்பீங்க இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு. இல்லைங்க, அதெல்லாம் தேவையா இருந்தது. ஏன்னா 5ஆம் கிளாஸ் பாட புஸ்தகம் முழுவதையும் நான் மனப்பாடம் பண்ணியிருக்கேன். அது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் பயன்படுது. மனப்பாட சக்திங்கிறது அப்படி பயன்படுது. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்தது ஒரு கல்வி மனப்பழக்கம் தான். மனப்பாடம் பண்ணி 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 பார்த்தோம்னா எல்லாம் மனப்பாடம் ஆகி போகுமா? அப்படியே
இப்போ எல்லாருமே கேட்பேன், ஏங்க அதான் எல்லாம் கூகுள் வந்துருச்சு, கம்ப்யூட்டர் வந்துருச்சு, கால்குலேட்டர் வந்துருச்சு, அதெல்லாம் எதுக்குன்னு. இல்லைங்க, நீங்கள் என்னதான் சொல்லி பாருங்க, ஒரு பாட்டை நானா சொல்றப்ப கிடைக்கக்கூடிய இன்பத்துக்கும் நான் கையில ஒரு பேப்பர் வச்சு பிரட்டி பிரட்டி பார்த்து சொல்றதுக்கு வித்தியாசம் இல்லையா? என்னை கம்பராமாயணம் பேச கூப்பிடுறீங்கன்னு வைங்க, நான் 6 காண்டத்தையும் எடுத்து வந்து அடுக்கி வச்சுக்கிட்டு ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் அந்த வர்றேன் அப்படின்னு நான் பிரட்டி, யுத்த காண்டத்தில் இந்த வர்றேன், நீங்க என்ன சொல்றீங்க, அந்த புத்தகத்தை கொடு, நீ போயிட்டு வா. அப்ப எனக்குள்ள உள்வாங்கணுங்க, அப்படி உள்வாங்கினதான் முடியும். அத்தகைய பெருமையுடையவர் முத்தையா அவர்கள். வந்திருக்கிற திருச்சி நகைச்சுவை மன்றத்தை சேர்ந்த பெருமக்கள், சான்றோர்கள், தாய்மார்கள், பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்தையும் வணக்கத்தையும் சொல்லிட்டு, பேசப்போது அழகான விஷயங்களை சுருக்கமாக சொல்றதுங்கிறது முக்கியமான ஒன்று. சுருங்க சொல்லல், விளங்க வைத்தல், நவிந்தோர் கிணிமை, நன்மொழி புலத்தல் அப்படின்னு நன்னூல்னு ஒரு இலக்கண நூல் இருக்கு. நீங்க பயப்படாதீங்க, இப்படியே தான் பூரா பேசுவார் போட்டிருக்கு, நீங்க பயப்படக்கூடாது. பேச்சுக்கு ஒரு இலக்கணம் தமிழை சுருங்க சொல்லணும், விளங்க வைக்கணும். இப்போ எம்.ஆர். ராதாவை பற்றி அவங்க சொன்னாங்க பாருங்க, நடிகவில் எம்.ஆர். ராதா. அநேகமா எனக்கு ஒரு ஞாபகம், அவருடைய கடைசி காலம் இங்கே தான் கழிந்ததுன்னு நினைக்கிறேன். அவருடைய கடைசி நேரத்தில் அவர் இங்கே தான் திருச்சி மலைக்கோட்டை பக்கத்தில் தான் அவர் வீட்டில் இருந்தார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான். அவர் திருக்கூடிய அவர் எல்லா நல்ல கருத்துக்களையும் சொன்னாருங்க. ஆனால் அது என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் வில்லனா இருந்து சொல்லிவிட்டாரு, அதான் பிரச்சனை. அவர் மாத்திரம் நல்லவரா இருந்து சொல்லியிருந்தாருன்னா எல்லாத்தையும் மீறி வந்திருப்பார். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். மணி ஓசைன்னு நினைக்கிறேன் அந்த படம். அந்த படத்துல முத்துராமன் அவர் மகன் வேகமா உள்ள ஓடி வருவார். எம்.ஆர். ராதா வாசல் நின்று கேட்பாரு, ஏடா ஓடி வர, கடங்காரங்க விரட்டிட்டு வர்றாங்கப்பா அப்படிப்பாரு. உடனே எம்.ஆர். ராதா சொல்வாரு, கடனை திருப்பி கேட்கிற நாய்ட்டு எல்லாம் ஏன் பணம் வாங்குற அப்படிம்பாரு. கடனை திருப்பி கேட்கிற நாய்ட்டு எல்லாம் ஏன் பணம் வாங்குற சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, செக் கொடு செல்லாம் போட்டோம் அப்படிம்பாரு. செக் கொடு செல்லாம் போட்டோம். எப்ப 60-65களில் வந்த படங்க. இன்னைக்கு நம்ம பார்த்தாலும் ஆச்சரியப்படுற அளவுக்கு அதுல இருக்கும். அவர் எல்லா செய்தியும் இப்ப நீங்க திரும்ப எடுத்து ரத்த கண்ணீர் போட்டு பாருங்களேன், ஆச்சரியமா இருக்குது. அதுல அதுக்கு வசனம் எழுதுறவங்களும் பாட்டு எழுதுறவங்களும் அவர் நடிச்ச நடிப்பும் பார்த்தா இன்னைக்கு நம்ம பொருந்தி வர்ற மாதிரி சொல்ல முடியுதுன்னா அதான் உண்மை. இன்னொன்னு, அவங்க சொன்ன மாதிரி இந்த துன்பம் வரும் வேளையில சிரிங்கிற பாட்டுல கண்ணாசன் சொல்லியிருப்பார், ராஜபாட் ரங்கதுரையின் படத்துல. அதுல நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வரல, அழுகிறேன் அழுகிறேன் அழுக வரல அப்படின்னு அந்த பாட்டுல துன்பம் வரும் வேளையில சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவரும். சரிங்க, பாம்பு வந்து கடிக்கையில் பாலும் உயிர் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்புன்னு கேட்பார். அது அவர் அந்த பாடத்துக்காக எழுதின பாட்டு. உண்மையிலே திருவள்ளுவர் சொல்ற என்னதுங்க, நீ துன்பம் வர்றப்ப சிரிச்சு பழகிட்டீன்னா அடுத்து வரக்கூடிய துன்பம் உன்னை தாக்காது, அவ்வளவுதாங்க. என்ன தெரியுமா, தைரியம். அது சொன்னார், அதையும் சொன்னார், தைரியமா இருக்கணும், மனதில் பயம் இல்லாமல் இருக்க வேண்டும். பாரதி சொன்ன மாதிரி கவலைப்படுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணுங்க. ஈனக்கவலை அப்படிப்பான் பாரதி. ஈனக்கவலை என்ன தெரியுங்களா, என்னாகுமோ என்னாகுமோன்னு நினைச்சு பயப்படுறது. சின்னஞ்சிறு உலகம்னு ஒரு படம் வந்ததுங்க, கே.எஸ். கோபாலகிருஷ்ணனுடைய படம். எப்பயாவது டைம் இருந்தா எடுத்து போட்டு பாருங்க. நாகேஷ ஒரு கேரக்டராகவே பண்ண வச்சிருப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அவர் வந்து வருத்தப்படுறது. அது எப்படின்னு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க. ஒருத்தர் ரயில்ல போயிட்டு இருந்தார், ஒரு இளைஞன் கூட போனான். அவன் வேற அவர் வேற. அவன் திடீர்னு அவர்கிட்ட மணி என்னன்னு கேட்டிருக்கான். அப்ப எல்லாம் எல்லாரும் கெடியாரும் கேட்ட மாட்டாங்கல்ல, மணி என்னன்னு கேட்டிருக்கான். சொல்ல முடியாது அப்படின்னு இருக்காரு அவரு. நான் என்னங்க கேட்டேன், மணி தானே கேட்டேன் அப்படின்னா. சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு இவன் கேட்டான் விடாம. ஏன்னா இப்ப நீ என்கிட்ட மணி கேட்ப, நான் சொல்லுவேன், அப்புறம் நீ பேசுவ, நான் பதிலுக்கு பேசுவேன். அடுத்த ஸ்டேஷன் வர்றப்ப நீ எனக்கு காப்பி வாங்கி தருவ, அடுத்த ஸ்டேஷன்ல நான் உனக்கு காப்பி வாங்கி தரணும். இறங்கி போறப்ப எங்க வீட்டுக்கு வான்னு நீ என்னை கூப்பிடுவ, பதிலுக்கு நான் எங்க வீட்டுக்கு வான்னு நான் உன்னை கூப்பிட வேண்டியிருக்கும். நீ எங்க வீட்டுக்கு வருவ, விடாம வந்து போவ, என் மகளை காதலிப்ப, வீட்டை விட்டு ஓடி போயிருவீங்க, என் மனைவி தூக்கு போட்டு செத்து போவா, அதனால மணி சொல்ல மாட்டேன் அப்படின்னாரான். அவன் சொன்னா, இதுக்கு நான் ரயில்ல விழுந்தே செத்துருப்பேன் அப்படின்னா.
இவ்வளவு நடக்கல. நடந்தா என்னாகும், நடந்தா என்னாகும், நடந்தா என்னாகும் யோசிக்கிறோம் இல்லையா? நடக்கிற எல்லாருக்கிட்டாங்க செய்யும். அதை தாண்டி வர்றதாங்க நம்முடைய இனிமையான விஷயம். இப்போ நான் திரும்ப திரும்பலாம் பேசுறது எப்படி நோக்கம் என்ன? அவங்க அழகா சொன்னாங்க 23 ஆண்டு, அதில் இந்த ஒரு ஆண்டு தான் நடக்கலை, மீண்டும் வந்து இதை தொடங்கி வச்ச மாதிரி இருக்குன்னு சொன்னார் ஐயா சுகலிங்கன்னு சொல்றப்ப. உண்மைதான். இந்த 12 வருஷத்துக்கு இருக்க கும்பாபிஷேகம் பண்ற மாதிரி திரும்பி எல்லாத்தையும் தொடங்கணும். நாங்க கூட செய்யலை நான் சொல்றேன், நாங்க கூட ஆன்லைன்ல தொடர்ந்து பண்ணல. எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க அதை செஞ்சிருக்கிறீங்க, அது பாராட்டுக்குரிய விஷயம். என்னை பொறுத்த மட்டும்ங்க, இந்த வாழுகிற காலம் எத்தனை காலம் என்பதை காட்டும். இந்த வாழுகிற போது கிடைக்கக்கூடிய இன்பம் இருக்குல்ல, அதை மகிழ்ச்சியை அனுபவிங்க. எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை, அவன் எப்படி வாழ்ந்தான், எப்படி மறைந்தான். இதுவும் ஒரு திரைப்பட பாடல் தான். ஒன்றும் இல்லை, எம்ஜிஆர் படத்தில் வரக்கூடிய பாட்டெல்லாம் எடுத்து மோட்டிவேஷனுக்காக பயன்படுத்தினோம்னா 100 இடத்துல ஜெயிச்சுட்டு வரலாம்ங்க. பிறவியில் எவரும் பிழைகளை சுமந்தே வாழ்க்கையில் பிறப்பதில்லை, பின்பு அவரிடமுள்ள குறைகளை சொன்னால் வார்த்தையில் அடங்கவில்லை. வாலியினுடைய பாட்டு. யாராவது பிறக்கிறப்பயே பாவம் செஞ்சு புண்ணியம் செஞ்சு சொல்றோம்னா அது இல்லைன்றார் அவர். பிறவியில் எவரும் பிழைகளை சுமந்தே வாழ்க்கையில் பிறப்பதில்லை, பின்பு அவரிடமுள்ள குறைகளை சொன்னால் வார்த்தையில் அடங்கவில்லை. தாய் மேலானை தமிழ் மேலானை. இந்த பாட்டை நம்ம கேட்கிறப்ப நமக்குள்ள ஒரு உற்சாகம் வருது பாருங்க. இதுதான் சிறப்புலேயும் ரொம்ப அருமையான விஷயம். இன்னும் கூட நமக்கு உற்சாகத்தை ஊட்டிக்கொள்ள வேண்டும் என்றால் முதலில் நாம உற்சாகமா இருக்கணும். இப்ப நான் உள்ள வர்றப்பவே கோபத்தோடைய வேகத்தோடையோ எரிச்சலோடையோ வந்தேன்னு வச்சுங்களேன், நல்லா இருக்காதுங்க. நான் சந்தோஷமா உள்ள வரணும், மகிழ்ச்சியா பார்க்கணும், எல்லாத்தையும் இது பண்ணணும். அந்த காலத்துல புலவர்கள் வறுமையில தாங்க இருந்தாங்க, ஆனா அவர்கள் செழுமையா இருந்தார்கள். அதான் ஆச்சரியம். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இருக்காதுங்க, ஆனா அந்த சாப்பாட்டுக்கு இல்லைனாலும் கூட அவர்கள் சந்தோஷம் இருக்கு பாருங்க. அது மாதிரி வருமா? இரட்டை புலவர்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருவருக்கு பார்வை இல்லை, ஒருத்தருக்கு கால் இல்லை, ஆனா உலகத்தையே சுத்தி வந்திருக்காங்க. உலகம் என்னன்னா நம்ம தமிழ்நாட்டையே சுத்தி வந்திருக்காங்க. எப்படி? கால் இல்லாத புலவர் கண் இல்லாத புலவருடைய தோல்ல ஏறிக்கிடுவாராம். அவர் தான் வழிகாட்டுவார். அவர் 2 வரி பாடுவார், இவர் 2 வரி பாடுவார். அந்த பாடுற போது அவங்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷமும், பொருள் கிடைச்சா பகிர்ந்துக்கிறதும், இல்லைன்னா அவங்களுக்குள்ள வர்ற கோபமும் அப்படி பதிவா இருக்குங்க. வேற ஒன்றும் வேண்டாம். நல்ல பேச்சாளர் கிடைக்கணும்னு நீங்க வேண்டிக்கிறீங்கல்ல, அவங்ககிட்ட எல்லாம் சொல்றீங்கல்ல, அதே மாதிரி எங்களுக்கு ஒரு குறைபாடு உண்டு. என்ன தெரியுங்களா? ஒரு ஏக்கம் உண்டு. நல்ல ஆடியன்ஸ் வேணும், நல்ல அருமையான ஆடியன்ஸ் எங்களுக்கு வேணும். எங்க போய் தேடுறது? எல்லா இடத்துலயும் இருப்பாங்களா? இருப்பாங்க. இப்ப நம்ம நகைச்சுவை மன்றங்களை நோக்கி வர்றதுனுடைய இது என்ன தெரியுங்களா? இங்க எல்லோரும் கத்தறிந்த பெருமக்கள், ரசனை அதிகம் உள்ளவர்கள். அப்படி போட்ட உடனே பிடிச்சுக்கிற மாதிரியான ஒரு ஆற்றல் உண்டு. அப்படி இல்லாத போது என்னாகும்? இத ரசனை இல்லாதவர்கள்ட்ட போய் நம்ம எதையாவது சொன்னோம்னா, இப்ப ஒண்ணும் வேண்டாம், ஒரு ஜோக் சொன்னா சிரிச்சா தான் நல்லா இருக்கும், அப்புறம் அப்படின்னு கேட்டோம்னு வைங்க, அப்புறம் என்ன, நான் அலாவுதீன் அற்புத கதையா சொல்றேன், இது ஜோக்கியா? ஐயா முதல்ல சொல்ல வேண்டியதான் தம்பி. பெரிய கொடுமை அது. அதை காட்டிலும் கொடுமையை நாம் பார்க்க முடியாது. ஏன்னா சிரிக்க வைக்கிறது அவ்வளவு கஷ்டம். சிரிச்சா தப்புன்னு நினைக்கிற கூட்டத்தில் என்ன பண்ணுவீங்க? அமெரிக்கா போறப்பெல்லாம் பத்மினி அவர்களை போய் சந்திப்பேன் நான் அமெரிக்காவில். அவங்க 2003 2006 போயிருந்தப்ப ஒரு முறை நானும் முத்தியா அவர்களும் கூட போயிருந்தோம். அப்ப பத்மினி அவர்களை சந்திக்க போறப்ப முதல் தடவை போன உடனே அவங்க ரொம்ப வரவேற்று, என்னுடைய கேசட் அப்ப எல்லாம் வீடியோலாம் கிடையாது, ஆடியோ கேசட் கேட்டுட்டு ரொம்ப மகிழ்ச்சியா வரவேற்றாங்க. இன்னொரு ஆச்சரியம் நான் பார்த்தேன், அவங்க நாட்டிய பேரொளி, நல்ல அழகி, இவ்வளவுதான் நீங்க சொல்றீங்க. அதுக்கு மேல மிகச்சிறந்த நகைச்சுவையாளர்கள். இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா நம்ம மன்றத்துக்கே அவங்களை கூப்பிட்டுருக்கலாம், பேச வச்சிருக்கலாம். அந்த அம்மா என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் நடிச்ச படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச படம் இல்லையான்னு கேட்டாங்க. எத்தனையோ படம் இருக்குமா, எப்படி சொல்றதுன்னு, ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்னாரு. சரி கேட்டாங்க. நான் உடனே கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள் எழுதினேன் தில்லானா மோகனாம்பாள் ஆனந்த விடலில் வந்தது, அதை படமாக எடுத்தாங்க. எஸ்.எஸ். வாசனுடைய அந்த விகடனில் வந்தது, அதை படமாக்குனாங்க.
ஏபி நாகராஜன் தான் டைரக்ஷன். இந்த படம் எனக்கு பிடிச்ச படமா அப்படின்னேன். ஏன் அப்படின்னாங்க. ஏன்னாமா அந்த படம் ஆரம்பிக்கிற போதே எங்கள் ஊரில் ஆரம்பிக்கும், மதுரையில் சித்திரை திருவிழாவில் ஆரம்பிக்கும். அதோடு மட்டும் இல்லை, முதல்ல கதாநாயகனை காட்டுற போது அவர் நாயனம் வாசிக்கிற அந்த நாதஸ்வரம் வாசிக்கக்கூடிய காட்சி ஒன்று தெரியுமா? நீங்கள் இத்தனை தடவை அந்த படம் பார்த்துருக்கீங்கல்ல, அதில் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். அதில் ஒரு ஆச்சரியம் இருக்கு. என்ன தெரியுங்களா? அந்த படத்தில் சிவாஜிக்கு பாட்டே கிடையாது. கதாநாயகனுக்கு பாட்டு இல்லாத படம் அந்த படம். இன்னொரு படம், தமிழ் படம் எது தெரியுங்களா? கற்பகம்னு ஒரு படம், KS கோபாலகிருஷ்ணன் நடித்த படம், எடுத்த படம். அதுலேயும் கதாநாயகனுக்கு பாட்டு இல்லை. கதாநாயகனுக்கு இதில் ஏன் பாட்டு இல்லைன்னா, இவர் கையில் நாயனம் இருக்கிறதுனால பாட்டு இல்லை. முதல்ல வாசிக்கிட்டு இருப்பார். அந்நேரம் பார்த்து வெடி போட்டுருவாங்க, டும்முன்னு சத்தம் கேட்கும். உடனே பாலையா சொல்லுவார், யாரா அவன் ஞான சூனியம், எவ்வளோ ரசனையாக வாசிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் பார்ப்பாரு, இவர் வாசிக்கிறதா அந்த அம்மா நின்று பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. யார்? பத்மினி. அப்புறம் சட்டுன்னு எந்திரிச்சு வாசிக்க முடியாதுன்னு கிளம்பிடுவார். இந்த வெடி சத்தத்தில் வாசிக்க முடியாது, ஏன்னா சிலர் பேச முடியாது கூட்டத்தில். இப்போ நாங்களாம் பழகிட்டோம். எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் பேசி பழகியாச்சு. கல்யாண வீட்டில் பேசியிருக்குமே, யோசிச்சு பாருங்க, யார் பேச்சு யாரும் கேட்க மாட்டாங்க. இதே திருச்சியில் நான் ஒரு 20 வருஷத்துக்கு முதல்ல ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்திருந்தேன். 3000 பேருங்க கூட்டம், 3000 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் உட்காந்துருந்தேன். இதெல்லாம் சாதாரணம், கவலைப்படக்கூடாது. இவர் எந்திரிச்ச உடனே இந்த அம்மா வந்து கேட்பாங்க, ஏன் வாசிக்க கூடாதான்னு சொல்லிட்டு, நான் ஆட போகிறேன், கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு போங்க அப்படிம்பாங்க. இந்த வேட்டு சத்தத்துக்கு ஆடு அப்படிம்பாரு சிவாஜி. ஏன் ஆட முடியாது? அலைகளின் ஓசைக்கும் அருவியின் அந்த சத்தத்துக்கும் ஆட முடியாதா? ஆடாடு அப்படின்னு போயிடுவாரு. இவர் போன உடனே இந்த அம்மா ஆட ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு போய் நீங்க இந்த எடுத்து பார்த்துடுறீங்க, இந்த பாட்டை ஆட ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் வந்துருவாங்க. சிவாஜி சாருடைய கூட இருந்த எல்லாரும், ஒத்து ஊத்துறவங்க, நாயனக்காரவங்க எல்லாரும் வந்துருவாங்க. கடைசியா சிவாஜி சார் வந்து என்ன செய்வாரு, அப்படி தூணுகிட்ட மறைஞ்சு நின்று ஒளிஞ்சு நின்று பார்ப்பாரு. இப்ப பாட்டை, இந்த காட்சியை சொன்ன உடனே அப்படியே எழுத கண்ணதாசனால மட்டும்தாங்க முடியும். மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன, அழகர் மலை அழகா இந்த சிலை அழகா என்று மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன. இதுல என்ன தெரியுங்களா ஆச்சரியம்? அவரு இந்த அம்மாவை பார்க்கிறாருன்னு இந்த அம்மாவுக்கு தெரியும், இந்த அம்மா அவரை பார்க்கிறாங்கிறது அவருக்கு தெரியும். 2 பேரும் ஒருத்தர் பார்க்கிறாருங்கிறது படம் பார்க்கிற நமக்கு தெரியும். ஆனா படத்துல யாருக்குமே தெரியாது. அதான் சினிமா, அப்படித்தானே இருக்கணும். இப்ப இந்த பாட்டுக்கு நடுவுல ஒரு அற்புதமான விஷயம் இருக்குங்க. காதலிக்கிற போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த காலத்துல இன்னொரு கூட சொல்றேன், அந்த காலத்துல காதலிக்கிற போது கல்யாணம் ஆன பிறகும் கூட கணவன் பேரை சொல்ல மாட்டாங்க. பேரை சொல்லலாமா, கணவன் பேரை சொல்லலாமா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா சொல்லணும்னு ஆசையா இருக்கும். இப்ப அந்த அம்மா சொன்னாங்கல்ல, காப்பியை கொண்டாடா அப்படின்னு சொல்லணும்னு ஆசையா இருக்குங்கிறத சொன்னாங்கல்ல, அது என்னன்னா மைண்ட் வாய்ஸ்னு அர்த்தம். இந்த படங்கள்ல போடுறாங்கல்ல அது மாதிரி. இப்ப அந்த அவர் பேரை சொல்லணும்னு இந்த அம்மாவுக்கு ஆசையா இருக்குது. அம்மா உட்கார்ந்துருக்காங்க, சபை இருக்குது, தெரியக்கூடாது இல்லையா? அப்ப என்ன செய்யறாங்க, பாட்டுக்கு நடுவிலேயே அவருடைய பேரை சொல்றாருங்க. எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன், என்னை உன்னை எல்லால் வேறு யார் அறிவார், பாவையின் பதம் காண நாணமோ, உந்தன் பாட்டுக்கு நான் ஆட வேண்டாமோ, மாலவா வேலவா மாயவா சண்முகா எனையாளும் சண்முகா. அவர் பேர் சிக்கல் சண்முக சுந்தரம். எனையாளும் சண்முகான உடனே சிவாஜிக்கு ஒரு க்ளோஸ் அப் வச்சிருப்பாங்க. பேரையா சொல்ற அப்படின்னு ஒரு பொய்க்கோவம் காட்டுவாருங்க. இதெல்லாம் இப்ப ரசிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. பக்கோடா தின்னுட்டு இருக்காங்க உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்கார்ன் மூட்டையை வாங்கிட்டு போய் வச்சு இந்த பக்கத்தில் இந்த கொக்கு இதை குடிச்சுக்கிட்டு
எப்படி என்ன ஆச்சு ரசனை? அப்ப அந்த பொய் கோபம் இருக்கு பார்த்தீங்களா, பேரே மாலவா வேலவா மாயவா சண்முகா எனையாளும் சண்முகா, தான் உள்ள கருத்தை பூரா சொல்லிடுவாங்க. இப்படி சொன்ன உடனே, சண்முகான்னு சொன்ன உடனே அவங்க அம்மா அப்படியே கண்ணீர் விடுவா. யாரு? பத்மினி அம்மா. பிள்ளை முருகனை கும்பிட்றாளாக்குன்னு. முருகன் தூணுக்கு முன்னாடி நிற்கிறான்னு நமக்கு தான் தெரியும். இந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப நான் என்ன பண்ணேன், பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட ஒருத்தர், அவர் வெத்தலை வாக்கு போட்டுக்கிட்டு இருந்தார், அவர்கிட்ட அவர் ரசிச்சுக்கிட்டே போடுறாரு. இந்த பாட்டுக்கு நடுவில் கண்ணதாசன் அந்த கதாநாயகன் பேரை வச்சிருக்காரு பார்த்தீங்களா அப்படின்னு. அவர் உடனே இது என்ன ராகம் தெரியுமா ஓய் அப்படின்னாரு. என்ன தெரியாதே அப்படின்னு. சண்முக பிரியா ராகம் அப்படின்னாரு. இந்த ராகம் சண்முக பிரியா ராகம். இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த படம் 60 வருஷத்துக்கு மேலாச்சு. எழுதின கண்ணதாசன், பாடுன சுசிலா, இசையமைச்ச கே மகாதேவன், நாட்டியமாடிய பத்மினி, கதாநாயகன் சிவாஜி கணேசன், டைரக்ஷன் ஏபி நாகராஜன், இத்தனை பேரும் சேர்ந்து செய்த அந்த உழைப்பு இன்றைக்கு நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது. இதைத்தான் நான் அம்மாட்ட சொன்னேன். என்ன எதுக்காக சொல்றேன்னா, இதை நான் ஒரு கல்லூரியில் பேசி முடித்தேங்க. இன்டர் காலேஜ் காம்படிஷன் நடக்குது. சொல்லி வச்ச மாதிரி பேசி முடித்த உடனே முதல் நிகழ்ச்சி டான்ஸ் நிகழ்ச்சி, நீங்கள் பார்த்துட்டு போங்கன்னாங்க. நான் உட்காந்தேங்க. கரெக்டாக அந்த பொண்ணு மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்னாக்கு ஆடிச்சுங்க. 4000 மாணவர்கள் எந்திரிச்சு கை தட்டினாங்க. ஜெயிச்சது யார் தெரியுமா? கண்ணதாசன், வேற யாரும் இல்லை, கே மகாதேவன். நடிச்சவங்க, ஆடினவங்க. நம்ம அது சொல்லத்தாங்க செய்யறோம். எப்போதும் ரசிக்கப்படணுங்க. எத்தனை தடவை கேட்டாலும் சரி, அதை திரும்ப திரும்ப கேட்கிறப்ப நமக்கு என்ன செய்யுறீங்களா? இப்ப நம்ம இந்த படத்தை பார்க்கணும் கூட ஒரு ஆசை நமக்குள்ள வரணும். சாப்பிட்றப்ப ஒரு உணவை பற்றி சொன்னோம்னு வச்சுங்களேன், அந்த உணவை அதுங்க ஒன்றும் இல்லைங்க, அந்த பச்சரிசி சாதம் வடித்து கொஞ்சம் அப்படியே இந்த வத்த குழம்பு லேசாக ஊற்றி ஒரு சுட்டா பழத்தை அப்படி கையில் வச்சுக்கிட்டு அப்படி உருட்டி மேல் நோக்கி எரிஞ்சோம்னா நியூட்டன் விதி தோத்து போ அப்படி சொல்லிக்கிட்டே வந்தோம்னு வைங்க, அப்படியே பசி உயிர் போகிற மாதிரி நமக்கு தோணும். இந்த உணர்வுகளை உருவாக்குவதற்கு தாங்க ரொம்ப முக்கியம். ஒரு படம் பார்க்குறப்ப ரசித்து பார்க்கக்கூடிய தன்மை இல்லாமல் போகுது. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், பாட்டு வருது, 10 பேர் வெளியே இருந்துச்சு போகிறாங்க, வசனம் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தன் குப்புறப்படுத்திருக்கான். எங்கள் பட்டிமன்றத்துலேயும் நடக்கும். ஒரு ஊருக்கு பேச போயிருந்தோம், 3000 பேருக்கு கூட்டம், அப்படி குப்புறப்படுத்த தூங்குறாங்க. அதில் ஒருத்தன் திடீர்னு எந்திரிச்சு பார்த்துவீங்க, என்ன போலடோய் அப்படிங்கிறான் என்னை பார்த்து. அவன் எந்திரிச்சப்ப எல்லாம் நான் உட்காந்துருந்துருக்கேன், தீக்கணா கண்ட மாதிரி இருந்திருக்கேன் அவன். இன்னொன்னு, அனுபவத்தில் கிடைக்கிற நகைச்சுவைக்கு ஈடாக வருமா சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது டி.கே. சண்முகம் அவர்கள் எழுதிய எனது நாடக வாழ்க்கைன்னு ஒரு புத்தகம். நேரம் இருந்தால் நீங்கள் அந்த புத்தகம்லாம் படிக்க. நான் எல்லாத்தையுமே ஒரு வேண்டுதலாக வைப்பேன். நேரம் இருந்தால் பாருங்க, நேரம் இருந்தால் போயிட்டு வாங்க, நேரம் அது உண்மையிலே அது சும்மா போயிங்க. நேரத்தை உருவாக்கி கொள்ளுங்கள், படியுங்கள். நேரத்தை உருவாக்கி கொள்ளுங்கள், பாருங்கள். நேரத்தை உருவாக்கி உன்னை நினைச்சிட்டோம்னா அது செஞ்சிடணும்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி டி.கே. சண்முகம் அவர்களுடைய ஒரு செய்தியை சொல்லியிருப்பாருங்க. நாடகம் நடக்கிறப்ப அறியாம சில பிழை நடந்துருவான். அப்ப ஏற்படுற விபரீதம் இருக்கே, அதை தவிர்க்கவே முடியாதுங்கிறார். இன்னைக்கு நாடகமே இல்லை, அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. நம்ம சீரியல்ல வர்றதெல்லாம் சொல்லக்கூடாது, சீரியல் வேற, நமக்கு தெரியும். நானும் சீரியல் நடிச்சுட்டு தான் இருக்கேன். இப்போ கூட திருமதி ஹிட்லர்னு ஒரு சீரியல் வருது. அதில் அந்த ஹீரோயினுடைய அப்பா நான் தான். நடிக்கிறப்ப இருக்கிற கஷ்டங்கள்லாம் ஒரு நாளைக்கு சொன்னேன்னா உங்களுக்கு நல்லா பிரமாதமாக புரியும். தமிழ் செல்வின்னு ஒரு சீரியல் நடித்தேன். அதில் அந்த கதாநாயகி மயக்கம் போட்டு விழுதுனா நான் தான் அந்த டாக்டராக நடிக்கிறேன். அப்படி வச்சுக்கோங்க. டைரக்டர் சொல்கிறார், போன உடனே போய் நீங்கள் ஸ்டெதஸ்கோப்பில் செக் பண்ணி பாருங்க அப்படிங்கிறாரு. நான் போய் செக் பண்ணுறேன். டைரக்டர் அங்கேருந்து கத்துறாரு, சார் இதே இடது பக்கம் இருக்குது, நீங்கள் வலது பக்கம் வச்சு பார்க்குறீங்க அப்படின்னு. நான் உடனே நுரையீரலில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டேன். வேறு வழி இல்லை, கேமரா ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ ஏதாவது தப்பு வந்தால் சமாளிக்க தெரியணும் இல்லையா? நாடகத்தில் நடிக்கிறதுல என்ன லாபம்னு நீங்கள் கேட்கலாம். பயங்கர கஷ்டங்க. சினிமாவாவது 6 மணிக்கு முடிஞ்சிடும், இதெல்லாம் 12 மணி வரைக்கும் நடிக்கணும்.
நாடகம் நடிக்கிறப்ப எடுக்கிறப்ப என்ன கஷ்டம். காலவரிசின்னு ஒரு நாடகங்க. நாடகத்தோட பேர் தெரிஞ்சுங்க, காலவரிசி. யார் எழுதுனது அப்படின்னு கேட்டிங்கன்னா பம்மல் சம்பந்த முதலியார் எழுதுன நாடகம். அந்த நாடகத்தில் அந்த ரிஷி உட்கார்ந்துருக்காரு, பெரிய ஜடாமகுடம், 2 சீடர்கள், NS கிருஷ்ணனும் புலிமுட்டு ராமசாமின்னு ஒருத்தர், 2 பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆகாய மார்க்கமாக போகிற தேவர்களில் ஒருத்தர் வெத்தலைபாக்கு போட்டு இப்படி இவர் கையேந்திக்கிட்டு இருக்காரு. யாரு? அந்த ரிஷி. இப்படி அதில் துப்பிட்டு போயிடுறாரு. உடனே இவர் சாபம் கொடுக்குறாரு. இதுதான் சீனு. இப்போ என்ன, இவர் உட்கார்ந்துருக்காரு, நாடகம் பாருங்க. அதுக்காக நிறைய ட்ரிக் பண்ணி ஒரு தொட்டி மாதிரி செஞ்சு அந்த பக்கத்துல இருந்து சுத்துனா அப்படியே அப்படின்னே மேலே கூடி போகும், தேவர்கள் போற மாதிரி தெரியும். இப்ப அதே மாதிரி அவர் உட்கார்ந்துருக்கார் ஜடாமுடியோட, 2 சீடர்கள் நிற்கிறாங்க. அந்த தேவர்கள் இப்படி போறாங்க. போற போது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விபரீதம் நடந்து போச்சான். அது அப்படி போற போக்கில் முனிவருடைய டோப்பா இருக்குல்ல, ஜடாமுடி, அது அப்படியே இழுத்துட்டு போயிடுச்சு. இவருக்கு அது போனது தெரியல. திடீர்னு முனிவர் மொட்டையா உட்கார்ந்து இருந்திருக்காரு. இந்த சீடர்கள் 2 பேருக்கு சிரிப்பு தாங்க முடியல. இவர் சிரிச்சா போச்சு, கீழே ஆடியன்ஸ் உருள்றான் சிரிச்சு. என்ன திடீர்னு முனிவர் மொட்டையாயிட்டே எப்படி இருக்கும். அப்புறம் சிரிச்சு இன்னும் சமைச்சிருவேன்னு இருக்காரு அவரு. நீ என்ன வேணாலும் சமைச்சுக்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் கீழே விழுந்து உருண்டு சிரிச்சு இதை எழுதிட்டு சண்முகம் சொல்றாரு, என்ன பாடுபட்டாலும் ஒரு காட்சியில் சின்ன பிழை வந்து விட்டால் அது அதற்கு எதிர் மாறான ஒரு விளைவை தந்துவிடும் அப்படிங்கிறதையும் சொல்றாருங்க. அதே மாதிரி சமாளிக்க தெரியணுங்கிறாங்க. இப்போ மேடையில் பேசுகிறோம், ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் வந்துடுது, அதை சமாளிக்க தெரியணும். நாடகத்தில் மிஸ்டேக் வந்தால் இப்படி. நம்முடைய ஐயா சுகிசிவம் அவர்களுடைய தந்தையார் சுகி சுப்பிரமணியம் அவர்கள் சென்னை வானொலியில் இருக்கிற இயக்குனராக இருக்கார். அப்பெல்லாம் நாடகத்தில் என்ன பண்ணுவாங்களா, லைவா நாடகம் பண்ணுவாங்களாம், நேரடி ஒளிபரப்பு. நாடகத்தை ரெக்கார்ட் பண்றது இல்லை. இப்போ உங்களுக்கு தெரியுமா, செய்தி கூட நேரடி கிடையாது தெரியுமா உங்களுக்கு. பொதிகை 1 தான் நேரடி ஒளிபரப்பு. பாக்கி எல்லாத்துலேயுமே எல்லா டிவிலையும் 8 மணி ஆன உடனே 7 மணி ஆன உடனே நியூஸ் வருது இல்லை, அது உண்மையிலே 8 மணிக்கு வாசிக்கிறது இல்லைங்க, 7:30க்கு எடுத்து வச்சிருவாங்க. அரை மணி நேரத்தில் உலகம் அழிய போகிறது இல்லை. அப்படியே இருந்தாலும் ஒரு பேப்பர் கொடுத்து வாசிக்க சொல்லிடுவாங்க. லைவ் பண்றது பெரிய கஷ்டம். TK சண்முகம் சொல்றாரு, அதே புத்தகத்தில் சென்னையில் ஒரு நாடகம் வானொலியில் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இவர் தான் நடிக்கிறாரு. அந்த நாடகத்தில் குழந்தை அழுகிற சத்தம். அந்த சத்தத்தை கேட்ட உடனே இவர் மனைவியை கூப்பிட்டு சொல்லணும். யார் உருவமும் தெரியாது, வானொலியில் தானே கேட்போம். லட்சுமி, குழந்தை அழுகிறது கேட்கல, போய் தூக்கு அப்படின்னு சொல்லணும். லைவ்ல போயிட்டு இருக்கு. இப்போ குழந்தை அழுகிறதுக்கு முதல்ல அது என்ன வச்சிருப்பாங்களா, இந்த டேப்ல எடுத்து வச்சிருப்பாங்களாம். குழந்தை அழுகிறது, ரயில் போறது, குயில் கூவுறது எல்லாம் வச்சிருப்பாங்களாம். இதுல இவர் லட்சுமி அப்படின்னு கூப்பிட்ட உடனே அந்த குழந்தை அழுகிற டேப்பை போடணும். அவர் போட்ட உடனே அதுல ஏதோ மாறி இருந்திருக்கு, நாய் குலைக்கிற சத்தம் கேட்டு இருந்திருக்கு. இப்போ நீங்கள் பல கூட்டங்களில் எடுத்தோடனே தேசிய கீதம் போட்டுருவாங்க, பார்த்துருக்கீங்களா? தமிழ் தாய் வாழ்த்துக்கு பதிலாக அது வந்துடும். 2 ஒரே கேசட்டில் இருக்கும். சில பேர் ரொம்ப சந்தோஷம், அப்படியே முடிச்சிட்டாங்கன்னா கூட நல்லது அப்படின்னு நினைப்பாங்க. நாய் குலைக்கிற சத்தம் கேட்ட உடனே முதல்ல அதிர்ச்சியானவர் ஸ்டேஷன் டைரக்டர் தான். நாங்கள் அவருக்கு உயிரே போயிடுச்சு, கொல்ல பேருக்கு வேலை போகுது, மெமோ கொடுக்க போகிறாங்க. ஆனால் இதை தெரிஞ்சுக்கிட்ட TK சண்முகம் நாடகத்தில் மக்களை சந்திச்சவர் இல்லையா, அவர் டக்குன்னு என்ன செஞ்சாரா, லட்சுமி லட்சுமி, நாய் குலைக்கிற சத்தத்துல பிள்ளை எழுகிறது உனக்கு கேட்கலையா அப்படின்னாராங்க. அந்த சீன் முடிஞ்ச உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிட்டாராங்க. யாரு? சுகி சுப்பிரமணியம். என்ன எப்படி எத்தனை பேரை என்ன தெரியுங்களா, அனுபவம் போன்று ஒரு ஆசான் உலகத்தில் கிடையவே கிடையாதுங்க. வேற யாருமே நமக்கு எது இப்ப நம்ம வாழ்க்கையை செம்மைப்படுத்த நினைக்கிறீங்க? கல்வியா? கல்வி ஒரு பக்கம், எல்லாம் இருக்கட்டுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு கிடைக்கின்ற அனுபவம் இருக்கு பாருங்க, அதுதாங்க அற்புதமான ஒரு விஷயம். நல்ல செய்திகளை சொல்ல 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 நமக்கு இனிமையா இருக்கும். ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். இன்னைக்கு சினிமாக்கள்லையோ நாடகங்கள்லையோ ஒருத்தர் வைறாங்கல்ல, திட்டுறாங்கல்ல. அப்படி திட்டுறதெல்லாம் நம்ம நிறைய சொல்லியிருக்காங்க, பழைய இலக்கியங்கள்ல மற்றதுல எல்லாம் இருக்கு. குறிப்பா
காளமேக புலவருடைய தனிப்பாடல் திரட்டு படிச்சீங்கன்னா ஆளுகளை எப்படி திட்டணும்னு அவர் சொல்லி தரது நீங்க பார்க்கலாம். எப்படி தெரியுங்களா? கோபம் வந்தா உடனே திட்டிப்பட்டுரும், வையணும். ஒரு விருந்து நடக்குது, அந்த விருந்துல சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாரும். இவர் உட்கார்ந்துருக்காரு காளமேக புலவர். எதிர்த்தாப்புல ஒரு முன்குடுமி வச்ச சோழியர் ஒருத்தர், அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பாடு போட்டு பரிமாறியாச்சு, பாயசம் ஊத்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்தா அவருடைய குடும்பி அவுந்து இலையில விழுந்துச்சு. அவர் கவலைப்படலை, ஒரு பிசைஞ்சிட்டார். அப்பயாவது கழுவிட்டு வந்துருக்கலாம், கழுவலை, எடுத்து அப்படி விட்டார். முன்னாடி இருக்க மூஞ்சில ஊற பட்டுருச்சு. இந்த சில பேர் வாஷ் பேசன்ல கை கழுவு சொன்னா குளிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஓன்னு கத்திக்கிட்டு இருப்பான். இப்போ இந்த அந்த முடியை போட்டு பதிஞ்சு முகத்தில் படிச்சா சில பேர் அதை பற்றி கவலைப்படல, தொடச்சிட்டு சாப்பிட்டாங்க. இந்த வடிவேல் படத்தில் பெருசாலையே எடுத்து வச்சாலும் அவன் பாட்டுக்கு தூக்கி வச்சு சாப்பிடுவாங்க, அது மாதிரி. ஆனால் காளமேக புலவர் மேலே பட்ட உடனே அவர் கோவம் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம கோவம் வந்தால் ஒருத்தரை எப்படி திட்டுவோம்? அவர் போயிட்டாரான்னு கேட்டுக்கிட்டு, பஸ் ஏறிட்டாரான்னு பார்த்துக்கிட்டு, இவெல்லாம் மனுஷனா அப்படி தானே கேட்போம். இவர் நேருக்கு நேர வையிறாருங்க. சுருக்க விழுந்த முன்குடிமி சோழியா பாருங்க, நேருக்கு நேர சுருக்க விழுந்த முன்குடிமி சோழியா, சோற்று பொறுக்குளர்ந்த வாயா, விடாம தின்னு வாய் காஞ்சி போச்சு. ஒருத்தர் 2 பந்தியில 3 பந்தியில சாப்பிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சில பேர் ஒருத்தர் சாப்பிட்டு எடுத்திருக்கான், பரிமாறுறவர் கேட்டாரு, ஏய் உன்னை போன பந்தியில பார்த்தேன்ல. சொன்ன, அண்ணே உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகம், எனக்கு ஜீரண சக்தி அதிகம். உங்க வேலையை நீங்க பாருங்க, என் வேலையை நான் பார்க்கிறேன். சோற்று பொறுக்குளர்ந்த வாயா, திருக்குடந்தை, ஊர் பாருங்க, பின்கோடு வரைக்கும் சொல்றாரு. திருக்குடந்தை, கோட்டானே, கோட்டான் தெரியுங்களா? ஆந்த நாயே, குரங்கே, உனையொருத்தி, போட்டாலே வேலையத்து போய். அதான் கடைசி வார்த்தை தாங்க ரொம்ப முக்கியமானது. என்ன தெரியுமா? உங்க அம்மா ஒன்னும் உன்னை தவம் இருந்தெல்லாம் பெறல. இப்படி சபையில நாகரிகம் எல்லாம் நடக்கிறீல்ல, உன்னை ஒன்னும் தவம் இருந்து பெறல, பெத்து போட்டா. இன்னும் நயமா சொல்லணும்னு வச்சுக்கோங்க, குழந்தை பிறந்ததுன்னு நம்ம சொல்லுவோம். மாடு கன்று போட்டது, நாய் குட்டி போட்டது, இப்படிதான் சொல்லுவோம். குழந்தை பிறந்தது சொல்லுவோம். இதை மாத்தி சொல்லி பாருங்க. யார்த்தையாவது போய் கை கொடுத்து உங்க மிஸ்ஸஸ் குட்டி போட்டிருக்காமல அப்படின்னு கேட்கலாமா? மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும், தொல்காப்பிய இலக்கணம். ஒன்ன நீ மாத்தி சொன்னேன்னா உன்னை ஊரார் பார்த்து சிரிச்சிருவாங்க. இப்படி கோபமாக பாடக்கூடிய பேர், கோபம் வந்தாலும் பாட்டு வரும், சோகம் வந்தாலும் பாட்டு வரும், மகிழ்ச்சி வந்தாலும் பாட்டு வரும் என்று எல்லாவற்றிலும் நம்முடைய நகைச்சுவை உணர்வை கொண்டு வந்த பெருமக்கள் நம்மகிட்ட இருந்தாங்க. எத்தனையோ சொல்லலாம். நான் +2 மாணவர்கள்ட்டையும் 10th மாணவர்கள்ட்டையும் போய் பேச போகிறப்ப, கல்லூரி மாணவர்கள்ட்டையும் பேச போகிறப்ப கொஞ்சம் வருத்தப்படுறேங்க. என்ன தெரியுமா? அழகான செய்தியை சொல்கிறேன், உள்வாங்க தெரியலைங்க, கவிதையை ரசிக்க தெரியல, ஜோக்கை ரசிக்க தெரியல. நம்ம என்ன வளர்த்தோம் பிள்ளைக்கு? எல்லாம் வாங்கி கொடுத்துட்டா போதுமா? ஒன்றை அனுபவிக்க கற்றுக் கொடுக்க வேண்டாமா? அதுதானே வாழ்க்கையினுடைய முக்கியமான ஒன்று. எதை கொடுத்து எதை பெறுகிறோம்? கண் விற்று ஓவியம் வாங்கி பயனன்னு கேட்பான் பாரதி. ஒரு விஷயத்தை எடுத்த உடனே அதில் ஏற்படுற மகிழ்ச்சி இருக்கு பார்த்தீங்களா, கிடைக்க முடியாத ஒன்றுங்க. அதனால நல்ல விஷயங்களை படித்து பாருங்க, காட்சியாக பாருங்க, மேடைகளில் கேளுங்க, மற்றவர்களுக்கு சொல்லுங்க. சொல்ற போது முகஞ்சொலிக்க விடாத அளவுக்கு சொல்லுங்க. நகைச்சுவை மன்றத்தில் நாங்கள் செய்வோம், அமங்கலமா பேசாத, ஆபாசமா பேசாத, பிறர் மனம் நோக பேசாத என்று சொல்லி பேச வருவர்கள் நாங்கள் அழைப்போம் என்று சொன்னால் அதுதான் சிறப்பு. நகையுள்ளும் இன்னா அப்படிம்பார் திருவள்ளுவர். நீ நகைச்சுவை சொல்ற போது கூட பிறரை காயப்படுத்துற மாதிரி சொல்லாதே என்று சொல்லுவாரே, ஆனால் அதுதான் சிறப்பு. நல்ல செய்திகளை நீங்கள் அனுபவித்து சிந்தியுங்கள். அதைத்தான் நான் என்னுடைய புத்தகங்களில் நிறைய எழுதியிருக்கிறேன். விருப்பமுள்ளவர்கள் வாங்கலாம். அவர் சொன்ன மாதிரி போகிறப்போ வாங்கிட்டு போலேன்னா பார்த்து, அப்படிலாம் இல்லைங்க. புத்தகங்கள்ங்கிறது நமக்கு கிடைக்க முடியாத ஒன்று. அதுவும் நல்ல புத்தகத்தை படித்த உடனே 4 பேருக்கு சொல்கிறப்ப பெரிய சந்தோஷம் ஏற்படும். அவர் என்னுடைய இயல் டிஜிட்டல் சொன்னார்ல,
அமேசான் கிண்டலில் என்னுடைய புத்தகத்தை போட்டிருக்கிறோம். அதுவும் நீங்கள் பார்க்கலாம். இப்போதும் நேரில் பெற்றுக்கொள்ளலாம். அருமையான நிகழ்வு. இபாக்ஸ் கல்லூரிகள் மூலமாக எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒளியேற்றுகின்ற பெருமக்களை மீண்டும் வணங்கி அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து இந்த சிறப்பாக செய்த திருச்சி நகைச்சுவை மன்றம், சுதர்சன் பொறியியல் கல்லூரியை சேர்ந்த பெருமக்கள், அருமை நண்பன் முத்தையா, அத்தனை பேருக்கு மீண்டும் நன்றியை சொல்லி இந்த வாய்ப்பை தந்த பெருமக்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.